அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி P5, அதாவது பெரிகார்டியத்துல ஏர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்க அமைஞ்சிருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் ஒன்னொன்னா. இப்போ P5 அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இந்த ஃபிங்கர் தான் வந்து பெரிகார்டியம், அதோட ஃபிங்கரா இருக்கும். ஸோ வாட்ச் இங்க இந்த மணிக்கட்டுல இருந்து ஒரு 3 சொன்னா அப்படி 4 விரல் வைக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இடம், இந்த இருதலை தசை நான் அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வலிக்கிறது தெரியும். P5 அப்படின்ற பாயிண்டா இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி, இது பெரிகார்டியம் அப்படிங்கிறது வந்து இருதயத்தை சுற்றியுள்ள ஒரு உறை, அதாவது உஷ்ணத்தை கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம உடம்புக்கு வந்து தேவையான உஷ்ணத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆர்கனாவும் நம்ம வந்து இதை பார்க்கலாம். அப்போ இந்த உஷ்ணம் வந்து காற்றுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை வந்து எந்தெந்த நோய்க்குறிகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப உஷ்ணம் ஏன் காற்றுக்கு போகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த பொங்கல்லாம் வைக்கும்போது விறகு அடுப்புல வந்து சமைப்போம், அந்த பொங்கல் பானையை வச்சு. இப்போ வைக்கும்போது சில நேரம் என்ன ஆயிரும்னா, அந்த தீயை அணைஞ்சிட்டு எது மட்டும் வரும்னா புகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த புகை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப வந்து ஒரு நெருப்பை வந்து பற்ற வைக்கும்போது, ஒரு சூடை வச்சு ஒரு நெருப்பை பற்ற வைப்பாங்க. அப்போ வந்து திரும்ப வந்து அது வந்து பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி விஷயம்தான், அதாவது புகையாக இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து திரும்ப வந்து நெருப்பாக மாற்றுவதற்கு இன்னொரு நெருப்பு வந்து தேவைப்படுது. இதுதான் வந்து இங்க நம்ம உள்ளேயும் வந்து செய்ய போறோம். அதாவது எப்படி சொல்லணும்னா, பெரிகார்டியத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து இரண்டாவது இரைப்பை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கார்போஹைட்ரேட் பிளட்ல உள்ள கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது அதுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது. இப்போ பிளட்ல வந்து இந்த கார்போஹைட்ரேட்டோ இல்லை ஃபேட்டோ வந்து நல்ல டைஜஷன் ஆகாம இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாயு, நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு பொறுமிக்கிட்டே இருக்கு, உள்ள காத்து சுத்துது, ஒரு மாதிரி இருக்கு, வயிறே புஷ்ஷுன்னு இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் சொல்ற கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காற்று, அந்த புகை மண்டலம் போல இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த புகையில வந்து சமையல் நடக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அப்ப ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த உணவை சமைக்கிறதுக்கு இது புகையாக இருக்கும்போது நமக்கு வந்து இது பயன்படுமா கேட்டிங்கன்னா பயன்படாது, ரொம்ப நீண்ட நேரம் எடுக்கும். அப்ப வந்து அங்க ஒரு உஷ்ணம் வந்து தேவைப்படுது. அதுக்காக இந்த பெரிகார்டியத்துல ஏர் பாயிண்ட் போடும்போது இந்த புகை என்ன ஆகுதுன்னா திரும்ப நெருப்பாக மாறுது. நெருப்பா மாறும்போது அங்க செரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த உணவும் வந்து நமக்கு சேர்த்து செரிக்கப்படுகிறது. இந்த வேலை தான் வந்து இங்க நடக்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இதுல என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து சரியா வரும். முதல்ல வந்து நான் சொன்ன விஷயமே வாயு, அந்த கெட்ட காற்று வந்து முழுமையான எரிதல் இல்லாம, அதாவது ஃபுல் டைஜஷன் இல்லாம உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதை சரிப்படுத்துறதுக்காக நம்ம இந்த பெரிகார்டியம் ஏர் பாயிண்ட்டை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஓகேவா? அக்குபஞ்சர் பாயிண்ட் போட தெரிஞ்சவங்கன்னா நீடில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வாயு தொல்லை அப்படின்றது வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து தாராளமாக போடலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது, இந்த பாயிண்ட் வந்து அமைந்திருக்கிற இடம், இந்த சேனலே வந்து எப்படி இருக்குன்னா கையில் ஆரம்பிச்சு இந்த இந்த விரல்ல வந்து முடிகிறதா இருக்கும். அப்ப இந்த கை பகுதிகளில் எங்கேயாவது வந்து காற்று தேங்கி இருக்கும் போது என்ன ஆகும்னா, அதுதான் வாதம் அப்படி சொல்வோம். அவங்க வாத நோயாளியோட கையை தூக்குனாலே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கும். அந்த காத்து வந்து என்ன பண்ணும்னா எங்கேயாவது போய் பிடிச்சுக்கிடும். அப்போ அந்த காத்து வந்து இயங்காம இருக்கும்போது அந்த நேரத்திலையும் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அதோட வந்து அந்த உணவு டைஜஷனுக்கு இந்த பாயிண்ட் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம்
இந்த டைஜஷனை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தலாம், நமக்கு மட்டும் ஏன்னா சாப்பிட்ற எல்லாருக்கும் வந்து செரிக்குது, நமக்கு மட்டும் செரிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போது அடுத்து இந்த வாயு தொல்லைன்ற பிரச்சனையே வந்து இல்லாம இருக்கும். ஓகேவா? அப்ப கை வாதம், கையை வந்து இதுக்கு மேல தூக்க முடியல, ரொம்ப வலிக்குது, இந்த இடம்லாம் உழையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஓகே. இது மட்டும் இல்லாம, இது அ அதாவது காத்து போய் பிடிச்சுக்கிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? அது காத்து எப்படி பிடிச்சுக்கிடுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பால் பவுடர். அந்த பால் பவுடர வந்து நீங்க வந்து கொஞ்சம் காத்து படுற மாரி வச்சுட்டீங்கன்னா, என்ன ஆயிரும்னா, அந்த காத்து போய் அந்த பவுடர போய் அப்படியே இறுக்கிரும். ஸோ அந்த மாரி தான் ஒரு இறுக்க நிலை வந்து நம்மளுடைய கையில வந்து இருக்கும். அந்த இறுக்கி இருக்கிறத நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அது வந்து மெல்ட் ஆகாது. என்ன பண்ணணும்னா, அதில கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஊத்தி வச்சீங்கன்னா, அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த இந்த விஷயம் தான் வந்து இங்க நடக்குது. காத்து வந்து ஒரு பொருளை வந்து இறுக்கமாக்கி வச்சிருக்கு. அந்த பொருளை வந்து தளர்த்துறதுக்காக நம்ம உஷ்ணத்த வந்து குடுக்குறோம். அதாவது வெளிய வெந்நீர்ன்னு குடுக்குற மாரி, இங்க உடம்புக்குள்ள உஷ்ணத்தை குடுக்குறோம். அந்த உஷ்ணம் தான் வந்து இதுல வந்து செயல்படுது. இந்த பாயிண்டா வந்து செயல்படுது. இப்படி செயல்படும்போது, இது மட்டும் இல்லாம, கை வாதம் மட்டும் இல்லாம, முழங்கை மடக்குறதுக்கு, நிமித்துறதுக்குலாம் வந்து ரொம்ப பெயினா இருக்கும். ஏதாவது ஒண்ண தூக்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இந்த எலும்புக்குள்ள ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா போடலாம். அப்புறம் அ பெரிகார்டியத்தோட இன்னொரு பணி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெறும் உஷ்ணத்தை மட்டும் குடுக்குதுன்னு இல்லாம, அதிர்விலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வேலையையும் எது பாக்குதுன்னா, பெரிகார்டியம் தான் பாக்குது. அதாவது இருதயத்துல வந்து சில இருதய நோயாளிக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ரொம்ப அதிர்ச்சியான செய்திகள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப அதிர்ச்சியான விஷயம் வந்து இருதயத்தை பாதிக்குது. இந்த பெரிகார்டியம் வந்து பலவீனம் ஆயிருச்சுனா தான், அதாவது இந்த இருதய மேலுறை வந்து பலவீனம் ஆயிடுச்சுனா தான் அவங்களால அதிர்ச்சியை வந்து தாங்க முடியாது. அப்போ இந்த பெரிகார்டியம் வந்து அதிர்வால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அதிர்வால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தியை கேட்டோடனே ரொம்ப படபடப்பாயிருது, ஒரு மாதிரி வேர்த்து வேர்த்து கொட்டுது, ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். 2வது, இவங்களுக்கு வந்து மனநல கோளாறு இருக்கு. அதாவது சில நேரங்கள்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாங்க. தென் இந்த அவங்கள வந்து யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது. என்ன சொன்னாலும் தாங்காம வந்து அழுதுறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். பெரிகார்டியம், ஏர் பாயிண்ட் வந்து நல்ல உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம ஃபிட்ஸ் வர்றது ஒரு விஷயம். அதே நேரத்துல ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்த வந்து கேள்விப்படும்போது, அந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்களுக்கு நடக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த நிலையில என்ன ஏற்படும்னா, ஃபிட்ஸ் வரும். வலிப்பு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல வரக்கூடிய இந்த சிச்சுவேஷனுக்கு வரக்கூடிய வலிப்புக்கு வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு பலன் இருக்கும். இன்னொன்னு, நார்மலா வந்து அதிர்வு அப்படிங்கும்போது, நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இதுல டிராவல் பண்ணும்போது, அதாவது பஸ்லயோ, ட்ரெயின்லயோ, ஹம் இது கப்பல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல டிராவல் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் வந்து தடுமாறுது. ட்ரெயின்ல கூட அவ்வளோக்கா வந்து யாருக்கும் வாமிட் வராது. ஆனா பஸ்ல இந்த இடத்துலலாம் வந்து நம்மளோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வாந்தி வருது. ஏன்னா ஒரு அதிர்வு. அந்த அதிர்வ வந்து நம்ம உடல் வந்து தாங்காம என்ன வருதுன்னா, அதிர்ச்சினால வந்து வாமிட் வருது. அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அதிர்விலேயே இருந்துட்டு எப்படி இருக்கும்னா, இறங்குனாலும் வந்து ஒரு மாரி தலை சுத்திக்கிட்டு மயக்கமா வந்து இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். 2வது, இந்த புள்ளி வந்து அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா, இது வந்து அக்குள் பகுதியை வந்து சுற்றி வருது. ஸோ, இந்த கெட்ட காற்று அப்படின்றது வந்து எப்போ அக்குள் பகுதிகள்ல சேர்ந்து ஒரு வீக்கமா இருக்கோ, சில பேர் வந்து இத நெறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க. அந்த பகுதியில வந்து சம்டைம்ஸ் வந்து வீக்கமாகும். அதுக்கப்புறம் வந்து அதுவா ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து சரியாயிரும். இந்த மாதிரி வந்து ஒரு வீக்கம் அப்படின்ற நிலை வந்து ஏற்படும் போதும், நாம வந்து இந்த பாயிண்ட் போடும்போது, வேகமா வந்து அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிரும். திரும்பவும் சொல்றேன், நம்ம இத வந்து சரிப்படுத்துறோம். ஆனா, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்,
அந்த ஒரு கேஸ் ட்ரபிள் இல்லாம நமக்கு நல்ல டைஜஷனை கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம உடலை வந்து மாத்தி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த தொந்தரவுகள் எதுவுமே வராது. இப்ப இந்த கேஸ் தொந்தரவுனால நெஞ்சு வலிக்குது, அதாவது ஃபுல்லா ஒரு மாதிரி குத்தலா இருக்கு, வலிக்குது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் என்னன்னா இது செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லி கூட பயந்துருவாங்க. ஸோ வயிற்று உபாதையினால வரக்கூடிய இந்த செஸ்ட் பெயின், கேஸ் பிடிப்புனால இருக்கக்கூடிய இந்த பெயினுக்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். இந்த பாயிண்ட்டை போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.